தயவு செய்து யாரும் குறுக்கிட கூடாது. தயவு செஞ்சு யாரும் நான் யாரையும் குறுக்கிடல. முதல்ல இங்க பேசின அபத்தமான விஷயத்துக்கு சார் அபத்தனாதீங்க ப்ளீஸ். அது ஏன் கருத்து சார்? அத சொல்லாதீங்க. You are not such a brilliant. You are not such a brilliant. சார் நீங்க பேசிட்டீங்க, அவரை விடுங்க. ஒரு டாக்டர் வந்து அபத்தம் பதிலுக்கு சொல்ல முடியும். குறுக்கிடாதீங்க. நீங்க பேசும்போது அவர் பேசல, குறுக்கிடாதீங்க சார். Let him use some decent. தயவு செஞ்சு விடுங்க. நீங்க அடுத்தது அத கண்டிச்சு பேசுங்க. ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு அமுதா அம்மாவுடைய பிரஸ் மீட்டை பார்த்துட்டு வந்தா இவங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருந்துச்சு. ஆனா அதை பார்க்காம வந்து பேசினா அது வேற. இதான் அவங்க நரேட்டிவாவும் டெம்ப்ளேட்டாவும் செட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா 40 உயிர் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்க சொன்னீங்க. எங்கேருந்துங்க இது ஒரு கேள்வி? அங்கே 1/2 மணி நேரத்தில் கரூர் என்ன அவ்வளோ பெரிய ஊரா? ராயபுரத்துல இருந்து தாம்பரம் வரையும் இருக்கிற ஊரா? அது ஒரு சின்ன ஊர் சார். சார் இருங்க சார், என்ன நடந்துச்சுன்னே அங்க தெரியாம அங்க இருந்தவங்க கூட பேசாம இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துட்டு பேசினா இப்படிதான் பேசுவீங்க. எனக்கு நான் தனிப்பட்ட முறையில் அங்க போன செய்தியாளர்கள் கிட்ட பேசுறப்ப நான் சேனல் பேர் சொல்ல, அந்த செய்தியாளர் யாருன்னு சொல்ல, ஆனால் நாங்கள் கூட்டத்துக்கு வெளியே ஒரு டீம் கவர் பண்ணிட்டு இருந்தோம், கூட்டத்துக்கு உள்ள ஒரு டீம் கவர் பண்ணிட்டு இருந்தோம். வெளியே இருந்த டீமுக்கு உள்ள என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு தான் அங்கே பிரச்சனை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் டப்புன்னு ஆம்புலன்ஸ் வரும்போது அந்த இடம் கிளியர் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு 8 கிலோமீட்டர் ஹைவேல எவ்வளோ நிமிஷத்தில் ரீச் பண்ண முடியும்? ஏன் செந்தில் பாலாஜி அண்ணன் எங்கேருந்து கிளம்பி போனார்? கரூர் அவர் ஊர். அங்கேருந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் 8லேருந்து 10 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டின் மூலமாக சிஎம்க்கு நியூஸ் போகுது. சிஎம் அதிகாரிகளை நியமிக்கிறாரு. இவர்கிட்ட சொல்றாரு ஸ்பாட்டுக்கு 1/2 மணி நேரம் கழிச்சு போகாம 6 மணி நேரம் கழிச்சா போவாங்க. மினிஸ்டர் அன்பில் மகேஷன் 1/2 மணி நேரத்துல போனாரு. பாருங்க என்ன டைமுக்கு போனாரு. 7:30 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது. கிட்டத்தட்ட 9-9:30 மணிக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. திருச்சியிலேருந்து நாமக்கல் கரூருக்கு 1.5 மணி நேரம் ஆகும். இது போனது ஒரு குத்தோனி. இதெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. விஜய் பேசுறது எந்த அளவுக்கு அபத்தங்க? எல்லா ஊருக்கும் போனேன், எங்கேயுமே நடக்கல. இங்க நடக்குதுன்னா நீங்க ரேஷா ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க. நான் ஈசிஆர்ல விழுகல, பிராட்வே கிட்ட விழுகல, ராய்புரத்துல விழுந்தேன், அதனால ராய்புரம்காரங்க செஞ்ச சதின்னு சொல்ற மாதிரி முட்டாள்தனமா இல்ல அந்த வாதம்? நீங்க தொடர்ந்து வயலேட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னைக்கோ ஒரு நாள் சார் கம்மன் இருங்க சார். என்ன சார் நீங்க முட்டாள்தனம் சொல்றீங்க சார்? முட்டாள்தனம் வேற என்ன சார்? இத சொல்லி போடு சார். இது என்னோட நேரம், நான் இப்படி தான் பேசுவேன். இல்ல முட்டாள்தனம் எங்க நேரம் பார்த்தா எங்க முட்டாள் சொல்றீங்க. who are you to say about me? I am not a fool. சொல்லலாம் சார். என் மேல கேஸ போடுங்க சார். ஏதாவதுனா டிஃபமேஷன் போடுங்க, நான் பாத்துக்கிறேன். முட்டாள்தனமா விஜய் பேசுவாரு. நான் வந்தேன் கரூர்ல மட்டும் நடக்குதுன்னு உள்நோக்கத்தோட பேசுவாரு. ஏன் ரேஷா ஓட்டுறவன் எங்கேயாவது ஒரு நாள் தான் விழுகிறான். டெய்லியும் ரேஷா தான் ஓட்டிட்டு இருக்கேன், நான் விழுகல, இன்னைக்கு மட்டும் விழுந்தேன்னு ஏதாவது சொல்றது எந்த அளவுக்கு ஒரு அடிப்படை இல்லாத விஷயமோ அந்த அளவுக்கு அடிப்படை இல்லாத விஷயம். இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொன்னாங்க அவசரமான ஒரு மெடிக்கல் டாக்டர் சார் அட்டாப்சி போஸ்ட்மார்ட்டமுக்காக மார்ச்சரியில இருக்கும்போது அது முடிச்சு கொடுக்கிற வரையும் அந்த குடும்பத்துடைய வலி என்ன நான் பார்த்துருக்கேன். கெஞ்சுவாங்க, சார் சீக்கிரம் பண்ணி கொடுத்துருங்க சார், சீக்கிரம் பண்ணி கொடுத்துருங்க சார்ன்னு அழுகாத குறை அந்த குடும்பத்துக்கு. அதை விட வேற என்ன சார் அந்த நேரத்தில் பண்ணி கொடுக்க முடியும்? சீக்கிரமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்கறத ஒரு குத்தம்ன்றாங்க. இந்த வாதத்தெல்லாம் பேசினா என்ன சார்? இப்ப இதை பேசி இது தப்புன்னு சொன்னா சண்டைக்கு வரீங்க ஏன் சார்? அன்னைக்கு சேலத்துல ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 230 கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அந்த சேலம் மீட்டிங்ல கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த செய்தி வந்த உடனே சுகாதாரத்துறை அங்க இருந்தவங்களை டைவர்ட் பண்ணி அனுப்புறாங்க. இப்போ அந்த சேலத்துல நடந்த மருத்துவ மாநாடே ஒரு சதின்னு சொன்னா நான் என்ன பண்றது? டைவர்ட் பண்ணி ஹெல்த் செக்ரட்டரி சொல்றார், சார் 116 டாக்டர்ஸை நாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 மெடிக்கல் காலேஜ்ல இருந்து டெபியூட் பண்ணோம். திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ், திருச்சி மெடிக்கல் காலேஜ்ல இருந்தும் இந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்த 16 போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்டை சேர்த்து அனுப்பி இருக்கோம். இது எல்லாம் ஒரு அரசாக அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டு இருக்கிறோம். இது எல்லாம் உள்நோக்கம் அப்படின்னா இவங்களை என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது? இந்த பிரபஞ்சமே விஜய்க்கு எதிராக இருக்குதுன்னு அவங்க ஒரு டெலியூஷன்ல வாழ்றாங்க. கண்டிஷன்ஸை போட சொன்னது நீங்க பாத்தீங்களா இல்லையா? டிஎஸ்பி சொல்றார் 50 மீட்டர் முன்னாடி நிறுத்துங்க, அங்க போனா கூட்டம் அதிகமாகும்னு. இல்ல அங்கதான் நிப்ப நடம் பிடிச்சது யாரு? அது ஆடியோல இருக்கு. இதெல்லாம் யார் சார் முட்டு கொடுக்க போறீங்க? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, பொறுப்பு இல்லாம இது எனக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்றது உண்மையிலேயே சார். இந்த விளக்கம் வருவதற்கு முன்னாடி விஜய் மேல எனக்கு வேற ஒரு பார்வை இருந்துச்சு. தெரியாம பண்றாரு, ஏதோ நெக்லிஜென்ஸ்னு. ஆனா விஷமத்தனமா ஒரு விஷயத்தை பொய்ய பரப்புறது, ஆதவ அர்ஜுனாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சார் டிஃபெண்ட் பண்றீங்களா?
டிஃபெண்ட் பண்றீங்களா நீங்களா? கலவரத்தை தூண்டுறாரு. புரட்சி செய்யுங்க, ஜனநாயக புரட்சி செய்யுங்க. நேபாள் மாதிரி, ஸ்ரீலங்கா மாதிரி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இதுக்கு வழக்கு போட்டா பழி வாங்குறீங்க. என்ன சார் சினிமாவா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோ பாதிக்கப்படுவாரு, செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்படியே பொங்கி வந்து டயலாக் பண்ணி ஹீரோயிசம் பண்றதுக்கு. சார், பிரச்சனைக்கான காரணம் தாவேகாவுடைய மனநிலை, தாவேகா தலைமையுடைய மனநிலை. அவங்க இந்த கேபிட்டலா மூலத்தனமா, அவருடைய அரசியல் மூலத்தனமா நினைக்கிறதே இந்த காக்க வைக்கிறது இருக்குல்ல மக்களை. இவ்வளவு நேரம் காக்க வச்சு 8 மணி நேரம் எம்ஜிஆருக்கு அப்புறம் எனக்கு தான் கூட்டம் நிக்குது. இத கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ண சொன்னா கதறிட்டீங்க, பதறிட்டீங்கன்றது சார். அரவிந்த், உங்களுக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு நீங்க கட்சி தொடங்கினாலும் சரி, யார் கட்சி தொடங்கினாலும் சரி, கண்டிஷன்ஸ்ன்றது மோடி வந்தாலும், பிரதமர் மோடி வந்தாலும் கண்டிஷன்ஸ் இருக்கிறது. சைதாப்பேட்டையில் நாங்கள் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக, நிதி பகிர்வுக்கு எதிராக போராட்டம் பண்ணப்ப எங்களுடைய ஆட்சியில் கனிமொழி அக்காவின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. அப்போ எங்களுக்கும் கண்டிஷன்ஸ் தரப்பட்டுச்சு. நீங்கள் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணலன்னா ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். கண்டிஷன்ஸ் முதலமைச்சர் போனாலே கொடுக்க முடியும். இன்னொன்று, இந்த ரவுண்டானாவை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. ரவுண்டானா என்ன தெரியுமா? அண்ணன் கரூருக்கு போய் பார்த்துருக்காரா இல்லையான்னு தெரியல. அது மிகப்பெரிய பிஸ்னஸ் ஹப். அங்கே இருக்கக்கூடிய வர்த்தகர் சங்கம், கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, நகரத்தில் இருக்கக்கூடிய அதிமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட எல்லா கட்சி நிர்வாகிகளையும் கூப்பிட்டு கலெக்டர் பிரஸ் மீட் நடத்தி, இது ஒரு மீட்டிங்கை நடத்தி ஒரு கன்சென்ஸை உருவாக்கி, இனிமே எந்த பொதுக்கூட்டத்துக்கும் மார்ச் 2025 டாக்குமெண்ட் இருக்கும் கலெக்டர் ஆஃபீஸில், இனி ரவுண்டானா பப்ளிக் மீட்டிங்கோ ரேலிக்கோ கொடுக்கப்படாதுன்னு ஒரு தீர்மானத்தை ஏற்றி எல்லா கட்சிகளும் ஒத்துக்கிட்டாங்க. திரும்ப அந்த இடத்தை எப்படி கொடுக்க முடியும்? இன்னொன்று, குறுகிய சந்துன்றாங்க. அவங்க கேட்ட அந்த இது இருக்கு இல்லையா, உழவர் சந்தை, அந்த ரோடுடைய அகலம் 30 அடி. ஆனா இந்த ரோடு வந்து நேஷனல் ஹைவே சார். இது அரவிந்த், இது தயவு செய்து உங்க சேனல்லையாவது டைம் இல்ல, கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா இது இந்த நரேட்டிவ் வந்து முறியடிக்க வேண்டிய கடமை இருக்கு. ஏன்னா சமூக விரோதிகள் இந்த 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 நரேட்டிவை யூஸ் பண்ணி அப்பாவி மக்களை நம்ப வைக்கிறாங்க. அதனால இத முறியடிக்கணும். இந்த ரோடு குழி தோண்ட பூதம் கிளம்பிச்சு சார். அவ்வளவுதான். இந்த ரோடு பதற்றம் தெரியுது சார். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க பாருங்களேன், இதுதான் this is their mindset. நீங்க இவ்வளவு ரெக்வெஸ்ட் பண்ணி அவங்கள ரெகுலரா வாட்ச் பண்றோம் சார். இல்ல, your body language வந்து I am seeing regularly. I am a very experienced in your talk. You keep your experience. Nobody is I am talking about your speech. No, nobody is questioning your Sir, experience. I am appreciating. Don't take it personal, sir. I am talking to him. கொஞ்சம் பேச விடுங்க, நான் உங்களுக்கு டைம் கொடுத்தேன். ஷோ முடிஞ்சிருது. 60 அடி ரோடு, 60 அடி ரோடு சார். அது வந்து அரவிந்தோட டிஸ்கிரிப்ஷன் சார். உங்ககிட்ட மட்டும் 1 மணி நேரம் என்னால எடுக்க முடியாது. அரவிந்தோட டிஸ்கிரிப்ஷன் அது. 60 அடி ரோடு வந்து குறுகிய பாதையா, இவங்க கேட்ட 30 அடி ரோடு வந்து அகலமான பாதையா. என்ன சார் இதெல்லாம்? ஒரு ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க.